இங்க ஆன் மரியான்ற சின்ன பொண்ணு பிடி சாரை பத்தி பிரின்சிபல் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இதனால அந்த சார் அந்த பொண்ணு பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு லாங் ஜம்ப் பண்ணும்போது அந்த லாங் ஜம்ப் ஃபவுல்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த சார் ஏமாத்துற இங்கிலீஷ் மேமே அந்த ஸ்கூலை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் நிறைய பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற அவளும் இந்த ஆளுக்கு ஒரு பாடம் கத்தரணும்னு சொல்லி ஒரு ரவுடியை வச்சு அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. இதனால பஸ்ல வர ஒரு சின்ன பையன் கிட்ட பிடி சார் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரவுடியை ரெடி பண்ணி தர சொல்லிட்டு கேட்கறா. அந்த குட்டி பையன் இருக்க ஏரியால ஒரு பையன் எப்பயுமே ரவுடிய கதையா சொல்லிட்டு இருப்பான். இப்ப அந்த பையன் கிட்ட போயிட்டு ரவுடியா இருந்தா அந்த சார் அடிக்கிறதுக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிச்சா பட்டாம்பூச்சா பறக்கும், போய் அவர்கிட்ட போய் கேட்டு பாருன்னு சொல்லிட்டு ரவுடி கிட்ட போய் பேசுறான். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எதுக்குடா ரவுடிசம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேக்குறாரு. காலேஜ் படிக்கிற பசங்களாம் இல்ல, 4வது 5வது படிக்கிற ஸ்கூல் பசங்கன்னு சொல்றான். இதை கேட்ட இவங்களும் முதல்ல இங்க இருந்து ஓடி போடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் ஊருக்குள்ள ஒரு வெட்டி ஆபீசரா அவன் ஃப்ரெண்டு கூட ஆட்டோல சுத்திட்டு இருப்பான். இவன் ஒரு பெரிய ரவுடிக்கு கரண்ட் தர வேண்டியதா இருக்கும். இப்ப அவர் வேற வந்து மிரட்டிட்டு போறதுனால சரி அந்த பையன் சொன்ன டீலே முடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்து 10,000 ரூபாய் டீல் பேசுறாங்க. இதை கேட்கற அந்த குட்டி பொண்ணும் 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், நான் வேணா எங்க அப்பா புதுசா கொடுத்த ஐபோன் ஒன்னு இருக்கு அதை வேணா தரேன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கற அந்த ரவுடிங்களும் ஐபோன் வித்தா நிறைய காசு வரும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு ஐபோனை வாங்கிட்டு சரி நாளைக்கே வேலை முடிச்சிடும், இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் ஸ்கூல் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த போனை வித்து காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு போன் கடைக்கு போறானுங்க. அந்த போன் கடையில இருக்கவன் இவங்க ஏமாத்தணும்ன்றதுக்காக இந்த போன்ல இருந்து வெறும் அமெரிக்காக்கு மட்டும் தான் பேச முடியும், இந்த போன் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி 2,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறான். அடுத்த நாள் அந்த பசங்க பிடி சார் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சம்மடி வாங்கிட்டு கை காலெல்லாம் கட்டு போட்டுட்டு தான் வர போறான்னு சொல்லிட்டு இவ பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. பார்த்தா அந்த பிடி சார் பைக் ஓட்டு நல்லா தான் வந்துட்டு இருக்கான். அதனால அந்த குட்டி பொண்ணு ரவுடிங் கிட்ட போயிட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, ஒழுங்கு மரியாதையா என் போனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் எதுவும் திருப்பி தர முடியாது, இங்க இருந்து ஒழுங்கு மரியாதை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால அந்த குட்டி பொண்ணும் தெரிஞ்ச அங்கிள் எஸ்ஐயா இருப்பாரு, என்னோட போனை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன் கூட்டு வந்து எப்படியும் அந்த போனையுமே வாங்கி கொடுத்துறான். அவளுமே திருப்பி அவங்ககிட்டே போய் அந்த சார் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை நான் உங்ககிட்ட தரேன்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப கரெக்டா அவங்க கிட்ட கடன் கொடுத்த ரவுடி வந்து அவகிட்ட இருந்த போனை வாங்கிட்டு உனக்கும் எனக்கும் இருந்த டீலிங் இதோட முடிஞ்சது, நீ சொல்ற ஆளை இவன் அடிக்கனா எனக்கு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறாரு. சரி இவனும் வேற வழியே இல்லாம அடுத்த நாள் அந்த பிடி சார் அடிக்கலான்னு போறான். இந்த பசங்களாம் சாருக்கு சம்மடி விழ போதுன்னு சொல்லிட்டு ஆட்டோல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இவனும் போய் அந்த சாரை வம்பு இழுக்கிறான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் கோவப்பட்டு ஓங்கி உதைக்கிறான். இவன் அதே இடத்துல சுருண்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பசங்க எட்டி பார்த்தா பட்டாம்பூச்சி சேகர் அடி வாங்கினால இவனை சுத்தி பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருக்கும். பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3 கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.